வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு சிவில் இன்ஜினியராக இருக்கார். அவர் வந்துட்டு வேலை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த கொத்தனாரெலாம் அந்த வீடு கட்டுறவங்க வந்து அவங்கெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இதை நான் பார்க்கும்போது வேலை சொல்கிறவரும் ஹியூமன் தான், வேலை செய்கிறவங்களும் ஹியூமன் தான். ஆனால் இவர் இன்ஜினியர் ஆகிட்டார், அவங்கெல்லாம் வந்து ஒரு தினக்கூலியாக இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே போனாங்க, அதுக்காக படித்தாங்க, நான் ஃப்யூச்சரில் இப்படி ஆகணும்னு நினச்சாங்க, அதுக்காக தன்னை தகுதிப்படுத்திட்டாங்க, அதனால் அவர் இன்ஜினியராக இருக்கார். இதுவே அந்த கொத்தனாராக வேலை பார்க்குறவங்க வந்துட்டு காலை போகிற போக்கில் அப்படியே வாழ்ந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வேலைக்கு போனால் தான் இன்கம் அப்படின்ற சூழ்நிலை அந்த வேலைக்கு போனாங்க. அது எந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள அந்த தினக்கூலி செய்யக்கூடிய வேலையில் இந்த கல்லை தூக்குறது, மண்ணை தூக்குறது, அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த வீடு கட்டுறதெல்லாம் எப்படி என்ன அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அவங்க இன்னமும் ஒரு தினக்கூலியாக தான் இருக்காங்க. ஸோ வேலை சொல்கிறவரும் ஹியூமன் தான், வேலை செய்கிறவங்களும் ஹியூமன் தான். இவங்க ரெண்டு பேருக்கு வேரியேஷன் என்னன்னா, அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பாதை அவங்கள மாற்றுது. இதை நான் நேர்லேயே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இன்றைக்கி இப்படி வேலை செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களுக்கு அது பதிலே சொல்ல தெரியல. அப்புறமா தான் நான் சொன்னேன், இதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஆமாம், இதுதான் உண்மை, இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்ட்டு. எல்லாருமே பெரிய ஆள் ஆக முடியும். ஆனால் அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கோம், எனக்கு என்ன தேவை, நான் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பிளான் பண்ணி அதுக்காக தகுதிப்படுத்திட்டு பண்ணுறவங்க பெரிய ஆள் ஆகுறாங்க. எந்த பிளானுமே இல்லை, நம்பாதவங்க, தன்னை தகுதிப்படுத்திக்காதவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தினக்கூலியாக போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஹியூமன் தான். ஆனால் அவங்க இருக்கிற கூட்டம், அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த பாதைகள் தான் வேறு வேறையாக இருக்குது. பார்க்கும்போது தோணுச்சு.